எக்ஸாம்பிள் 1.16 இந்த ப்ராப்ளமும் வந்து ரேங்க் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம் தான். ப்ராப்ளம் என்னென்னா, ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ் விச் ஆர் இன் ரோ எக்லான் ஃபார்ம். ஸோ 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, 3மே வந்து ரோ எக்லான் ஃபார்மில் இருக்குது. இதுக்கு நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும். போன கேஸ் வந்து டேரெக்டாக மேட்ரிக்ஸ் மட்டும் இருந்துச்சு, பட் அது ரோ எக்லான் ஃபார்ம்லாம் இல்லை. இப்போ 3மே வந்து ரோ எக்லான் ஃபார்ம். சப்டிவிஷன் 1லையும் 2லையும் வந்து 3x3 மேட்ரிசஸ், ஆர்டர் 3 இருக்கிற மாதிரி ஸ்கொயர் மேட்ரிசஸ். சப்டிவிஷன் 3ல வந்து 4 ரோ 3 காலம் இருக்கிற மாதிரி ஒரு 4x3 மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 1 பார்க்கலாம். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஏன்னு நேம் பண்ணோம்னா 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண போகிறது ரேங்க் வந்து என்னென்னு தெரியும்னா 3x3 ஆர்டர்னால எய்தர் 3 அல்லது அதோட லெஸ்ஸராக இருக்கும். ஸோ ரோ ஆஃப் ஏ வந்து <= 3ன்னு ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறமா இதோட அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினண்ட்டே லார்ஜஸ்ட் மைனர் வேல்யூ செக் பண்ணோம்னா 2 × 3 into 1 which is equal to 6, that is non-zero. So matrix itself is the largest minor whose value is non-zero. அதனால் ரேங்க் வந்து 3ன்னு இங்கேயே நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு நோட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. என்னென்னா there are 3 non-zero rows. இங்கே ரோ எக்லான் ஃபார்ம் தான் இருக்கிற மேட்ரிக்ஸ், அதில் 3 non-zero rows இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ரீசன் என்னென்னு கடைசியில் பார்ப்போம். இப்போது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதுவும் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் தான். ஸோ ரேங்க் வந்து என்ன இருக்கும், இந்த மேட்ரிக்ஸ்க்கு <= 3 இருக்கும். ஸோ ரோ ஆஃப் ஏ வந்து <= 3 பிகாஸ் இங்கே வந்து தேர்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, 3x3 ஆர்டர். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மேட்ரிக்ஸோட மைனர் வந்து அந்த டிட்டர்மினன்ட் இட் செல்ஃப் லார்ஜஸ்ட் கேஸ் பார்ப்போம். இந்த 3x3 டிட்டர்மினண்ட்டுக்கு வேல்யூ பார்த்தோம்னா 0 வருது. அதனால் ரேங்க் டெஃபினட்டாக 3 கிடையாது, அதோட குறைச்சிருக்கும். அடுத்து நம்ம 2x2 மைனர் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணணும். அது வந்து நான்-0வாக இருந்துச்சுன்னா அங்கேயே நம்ம 2 அப்படின்னு ரேங்கை கன்க்ளூட் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம தேர்ட் ரோ தேர்ட் காலம் டெலீட் பண்ணோம்னா கிடைக்கிற மைனர் வந்து -2205. இதோட வேல்யூ பார்த்தோன்னா -10 வருது, which is not equal to 0. ஒரே ஒரு நான்-0 மைனர் ஹூஸ் ஆர்டர் 2 ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம்னாலே நாம் கன்க்ளூஷன் கொடுத்துடலாம். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் இங்கே, அதனால் ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2. இங்கேயும் செக் பண்ணோம்னா நான்-0 ரோஸ் எத்தனை அப்படின்றது கவுண்ட் பண்ணி நோட்டாக கொடுத்துருக்காங்க. நவுஸ் தேர்ட் சப்டிவிஷன். இதில் வந்து 4 rows 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்ரிக்ஸ்லேயும் நம்ம மேக்ஸிமம் சைஸ் மைனர் பார்த்தோம்னா 3x3 தான் எடுக்க முடியும். அதனால் ரேங்க் வந்து எய்தர் 3 அதோட லெஸ்ஸராக இருக்கும். இப்போது நம்ம இதில் 2 0 rows இருக்குது. ஸோ நம்ம இந்த 2 0 rows-ஐயும் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா எந்த 3x3 எடுத்துட்டாலும் அதுக்கு வந்து 0 தான் வரும் மைனர் வேல்யூ.